வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயல்முறைகளுக்கு மாறாக அந்த அதிகார சபையின் கிழக்கு மாகாண பதில் பணிப்பாளர் மட்டக்களப்பு பொறியியலாளரின் கீழ் இதுவரை காணப்பட்ட பிரதேச ரசாயன கூடத்தை தமது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்துள்ளமை தொடர்பில் சக்தியின் தேடல் கடந்த 21ஆம் திகதி சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த நடவடிக்கை எதிர்கால கணக்காய்வை தடுக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட முயற்சி என பதில் பணிப்பாளர் இந்த கடிதத்தினூடாக மட்டக்களப்பு மாவட்ட பிரதம பொறியியலாளருக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். எனினும் தற்போது வெளியாகியுள்ள கணக்காய்வுகளினூடாக மட்டக்களப்பு மாவட்ட ரசாயன கூடத்தின் செயற்பாடுகள் அன்றி பதில் பணிப்பாளரின் பயன்பாடு தொடர்பிலேயே வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இதனை வெளிக்கொணரும் வகையில் வீதி அபிவிருத்தி செயற்பாடுகளின் முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பில் சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியிருந்தது. அதில் மட்டக்களப்பின் மகிழடி தீவிலிருந்து பண்டாரவெளி வரையான 525 மீட்டர் நீளமான வீதியை கான்கிரீட் இட்டு அமைத்தமையினூடாக ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கு 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலுத்தப்பட்டிருந்தது. எனினும் 494 மீட்டர் வீதிக்கே கான்கிரீட் இடப்பட்டிருந்ததுடன் அந்த கான்கிரீட் உரிய தரத்துடன் போடப்பட்டிருக்கவில்லை. ரசாயன கூட அறிக்கைகளை மேற்கோள் காட்டியே சக்தியின் தேடல் இது தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனைவிட மோசமான முறைகேடுகளும் இடம்பெற்றுள்ளன. திருக்கொண்டியாமடு திருகோணமலை வீதியின் 68 கிலோமீட்டருக்கும் 78 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட வீதியை புனரமைக்கும் போது பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு அதிகார சபையின் செயற்பாட்டு திட்டம் உள்வாங்கப்பட்டிருக்காத நிலையில் எவ்வித நிகழ்ச்சி நிரலிலும் பணம் ஒதுக்கப்பட்டிருக்காத நிலையில் இந்த திட்டத்தை செயற்படுத்தியமை இங்கு இடம்பெற்ற முதலாவது தவறாகும். 13 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியை அமைப்பதற்கு 700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னர் தேசிய மட்டத்தில் போட்டி மிகுந்த விலைமனு கோரப்பட வேண்டியிருந்த நிலையில் அதனை புறக்கணிக்கும் வகையில் பதில் பணிப்பாளர் 13 கிலோமீட்டர் தனியான திட்டத்துக்கு பதிலாக இந்த திட்டத்தை 31 திட்டங்களாக மாற்றியமைத்துள்ளார். மாகாண பணிப்பாளராக 25 மில்லியன் ரூபாவுக்கும் குறைவான திட்டங்களுக்கு தேசிய போட்டிமிகு விலைமனு இல்லாமல் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்க முடியும் என்ற சலுகையை பயன்படுத்தி அவர் இதனை செய்துள்ளார். பதில் பணிப்பாளரின் இந்த செயற்பாடு தேசிய கொள்முதல் செயற்பாட்டை மீறும் நடவடிக்கையாகும். அத்துடன் வீதி நிர்மாண பணியின் போது வீதியின் இருமரங்கிலும் 2 பகுதிகளையும் பாதுகாப்பது முக்கியமாக உள்ள போதிலும் அது இங்கு இடம்பெறவில்லை. இந்த 13 கிலோமீட்டர் வீதியின் காப்பட் இடப்பட்டதன் பின்னரான தற்போதைய நிலைமையை இந்த காட்சிகள் மூலம் காண முடியும். இந்நிலையில் பதில் பணிப்பாளர் நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட திட்டங்களை மாற்றியமைத்தமையினால் பல ஒப்பந்தக்காரர்களுக்கு 670 மில்லியன் ரூபாய் மக்கள் பணம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை சக்தியின் தேடலில் எதிர்பாருங்கள்.